everyone, welcome to DG Chemistry. For nothing in this world without chemistry. We can move on to experiment with beyal. யாருக்கு ரொம்ப பலூன் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. யாருக்கு பிடிக்கலையோ பிடிச்சாலும் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்போ கடைக்கு போனாலும் பலூன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கும் எங்கள் அம்மா நிறைய பலூன் வாங்கி தந்தாங்க. இங்கே பாருங்களேன், இன்றைக்கி கூட நான் நிறைய பலூன்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் என்னெல்லாம் இருக்குது? ஒரு 3 பலூன்ஸ் இருக்குது. இதில் நிறைய பின்ஸ் இருக்குது. இது என்ன கலர்? ஆரஞ்சு. இதான் என்ன கலர்? இதுதான் ஆரஞ்சு. இது ப்ளூ. இதில் நிறைய பின்ஸ். இல்லை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? பலூனை போஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பின் எடுக்க போகிறேன். நீங்கள் தனியாக வளாத போது எப்போவுமே பின் கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்க போது நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் குத்த போகிறேன். ஐயோ என்னாகும் தெரியல. ஐயோ ஒரு இடத்துல நில்லு, எனக்கு வர பயமாக இருக்குது. குத்த போகிறேன் 1 2 3. உதவே இல்லை. இது என்ன ஆச்சரியமா இருக்கா? இது என்ன? நான் இப்போ பொருள் எக்ஸ்பிளே பண்ணுறேன். இது இப்போ என்ன மறைச்சிட்டே இருக்கு. நம்ம இப்போ தள்ளி வச்சிடலாமா? இந்த பலூனை பார்த்தீங்கன்னா இந்த பலூனோட வெளியே உள்ள பகுதியில் நல்லா ஹார்டாக இருக்கும். நான் இப்போ இந்த பலூனை ப்ளோ பண்ணி எடுக்க போகிறேன். என்ன இருக்கு? இப்போ ஃபுல்லாக ஏர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலூன் ஊதுறதுக்கு அப்புறமா லைட் ஆரஞ்சு கலரில் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த பலூனோட சர்ஃபேஸில் ஏரோட ஸ்பெஷல் அதிகமாக இருக்குது. இப்படி உள்ள பலூனை பின்ன வச்சு குட்டும்போது ரொம்ப சத்தமாக இருக்கும். இப்போ இது என்னால் சவுண்டு வருது? நம்ம இப்போ ஏரை உள்ள அடைச்சி வச்சிருக்க ஏரு வெளியே தப்பிச்சு போக போடுதான். நிறைய சத்தமாக வருது. நம்ம மறுபடியும் இந்த பலூனை உதைக்க போகிறேன். எப்படி சத்தம் கேட்குன்னு பார்க்கலாமா? பின்னு எதுக்க போகிறேன், குத்த போகிறேன். என்ன நடக்க போகிறோம்? இப்போ குத்த போகிறேன். 1 2 3. எப்போ என்ன ஆயிட்டு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான். இந்த மாதிரி எப்போ பொடிக்க போது எப்போ சத்தம் கேட்கும். யாரோட ஸ்பெஷலாக உள்ள அடைச்சி வச்சுருந்தோம்ல, வெளியே எக்ஸிப் ஆகி போதான் இவ்வளோ பெரிய வாய்ஸ் நம்மளுக்கு கேட்குது. ஃபஸ்ட் ஒரு பலூன் வச்சுனே, அதை பற்றி தானே நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. ஏன் வரல தானே நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ நான் இப்போ இதை திரும்பியும் ஊத போகிறேன். நான் இதில் பலூன் ஊதியாச்சுன்னா இனி இல்லை செலவத்தா போட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இல்லை இப்போ செலவத்தா போட்டி இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பலூன் பேர்ஸாக இருந்துச்சுல, அதுலேயும் இதே போல் தான் நான் செலவத்தா போட்டிருந்தேன். நம்ம இதில் செலவத்தா போட்ட போது அதோட ஸ்பெஷர் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அதோட டென்ஷன் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. ஏர் எஸ்கேப் ஆகுடைய ஸ்பீட் குறைவாக இருக்கும். நம்ம ஷார்ப்பான பொருளை வச்சு குட்ட போது இதெல்லாம் நல்லா பேர்ஸ் ஆகி கட்ட முடியலை. இந்த இடத்துல கூட மட்டும் இல்லை, நெக் ஆஃப்ல பலூனில் கூட கம்மியாக தான் இருக்கும்.
ஷார்ப்பான பொருளை வச்சு இந்த இடத்துல குட்டினால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏர் வெளியே போகும். டென்ஷன் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல சத்தம் கேட்காது. டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பொட்ட போது சத்தம் அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணுன்னா டிஜி கேமிங் ஃபோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். அந்த பாய் ஃப்ரம் beyal.